தனக்கண்ணாச்சி உழுவப்படுவது கிடக்கு. இது தம்பிக்காதா? சமூகத்துக்கு அறியப்படுத்தணும். நான் வந்துட்டேன்னு விட்டு தான் இருக்கிறேன்னு சொல்லி. இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்டா, ஒரு டெய்லரிங் வீடியோ தான், தையல் வீடியோ ஒன்று தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட SSM Vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. இன்னைக்கு என்ன தைக்க போறோம்னு சொல்லி சொன்னா, சின்ன சின்ன குட்டி காய்ச்சிட்டு தான் தைக்க போறோம். அனுவக்காண்ட மகனுக்கு வந்து இன்னைக்கு சின்ன சின்ன காய்ச்சிட்டு நான் தைச்சு கொடுக்க போறோம். நான் வந்து துணி எடுத்து தந்தவா கனநாளா போயிட்டு அப்படியே நானும் கொஞ்சம் வேலை தானே அப்படியே தைக்காம வச்சாச்சு. அப்ப இன்றைக்கு வந்து அவ கேட்டுட்டா, கேட்டுக்க வச்சு தைச்சு தர கேட்கல பொக்குண்டு காய்ச்சிட்டு அவன்னு சொல்லி. அப்ப சரியில்லை தானே வேண்டி வச்சுட்டு அப்படியே நான் வச்சுட்டு இருக்கிறதும் சரியில்லைன்னுட்டு இன்றைக்கு இந்த வேலையை செய்ய மாட்டுட்டு இது எடுத்துக்கிடாது. இது ஒரு வீடியோ பதிவிட மாட்டேன். இதில் தைச்சு போட்டு அப்புறம் வீடியோ செய்ய நேரம் போடும், அப்புறம் அப்லோட் பண்ண அதுக்கு மிஞ்சி லேட்டாக போடுவேன். அதோட டெய்லரிங் வீடியோஸும் வந்து நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அதோட உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். இப்போ வந்து என்ன அளவு காய்ச்சிட்டே காட்டுங்க. அப்போ மாதிராண்டி எடுத்து வச்சுருக்கிறீங்களோ? இது வந்து அளவு காய்ச்சிட்டு ஆதிராண்டை காய்ச்சிட்டு தான் அளவுக்கு வைக்க போகிறோம். இதோட ஒரு சொட்டு கூட்டி பட்டுவோம். அவர் கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் நல்லா இருக்கும் பிள்ளைகளுக்கு. இதில் வந்து அவள் வந்து என்னோட தான் வந்துவிட்டா துணியை மடுக்கிறதுக்கு 1 மீட்டர் தான் எடுக்க சொன்னேன். ஆனால் வந்து 1.5 மீட்டர் பட்டினபடியே கிடக்கனாடி 1.5 மீட்டர்லேயே முறைய மாதிரி காய்ச்சிட்டே தைச்சி கொடுப்போம். என்ன இப்போதே வக்கீலுக்கு சின்னாக்கள் பம்பஸ் கட்டி விட சரி வராது. அப்போ காய்ச்சிட்டு அடிக்கடி மாற்றி மாற்றி போட வேண்டியது. வக்கியாண்டு இல்லை மழை என்றாலும் பம்பஸ் கட்டக்கூடாது சின்ன பிள்ளைகளுக்கு. என்ன தொடர்ந்து அதோட வருத்தங்கள் வந்துடும். இது சின்ன சின்ன காய்ச்சிட்டுகள் துவைக்கிறதுக்கும் சுகம் தானே? துவைக்கிறதுக்கும் சுகம், அதோட கொத்தையும் இருக்காது. நெல்ல கடையில் எடுக்கிறத பார்க்க இப்படி நீங்கள் வேண்டி தைச்சிடலன்னு சொல்லி சொன்னால் சுகம். அதுவும் காய்ச்சிட்டு வந்து ஈஸியாக சும்மா நாங்கள் வீட்டில் தையல் ஊசியால் தைச்சிட்டு போடலாமே. தையல் வீடியோ சரி தையல் தெரியாதாக்கணும். நான் இந்த துணியை வந்து அப்படியே மடிக்க போகிறேன். இது எப்படி 4 பட்டா மடிச்சுக்கிடாது. 1.5 மீட்டர் நாங்கள் வந்து இந்த காய்ச்சிட்டு வந்து இப்போ எல்லா முறையோட தைக்காம அதே அளவுக்கு தைக்காம எல்லாத்தையும் கொஞ்சம் பெருசாக தான் தைக்க போகிறோம். என்னடா வளர்ற பிள்ளைகள் தானே. இங்கே பாருங்க, அப்படி ஒரு பிள்ளை ஒன்று தவண்டு வருது. ஆள் நல்ல வடிவா தவண்டு திரியிறாவா. நாங்கள் கொஞ்சம் காய்ச்சிட்டு கொஞ்சம் பெருசாக தைப்போம். அப்போ மடித்த துணியை திருப்பி எடுக்கணும். சரி, நான் வந்து இப்போ மடித்த துணியை வந்து திருப்பி எடுத்து மடிச்சுக்கிடாது. என் அம்மாண்ட கருத்துக்கினாங்க கொஞ்சம் இதை பெருசாக தைச்சிக்கிட்டு வளர்ற பிள்ளைய பக்கம் வளர்ந்துருந்தோம். அப்போ வச்சு போடுங்க. அப்போ இதில் குட்டி காய்ச்சிட்டைக்கு இப்போ நான் பட்டு அளவு சின்ன காய்ச்சிட்டைக்கு இந்த காய்ச்சிட்டு அளவுக்கு காய்ச்சிட்டைக்கு பட்டு என்ன சத்தங்க பொறுக்க பொறுக்கண்டு அதுல தனக்கண்ணாச்சி உழுவப்படுவது கிடக்கு. இது தம்பிக்காதா? சரி காட்டுங்க, இந்த காட்டுங்க. இப்போ நான் இது வந்து 2 பக்கமாக இருக்குது துணி, 2 துணி. அதை வந்து வெட்டி எடுத்தாச்சு இதே அளவுக்கு. இதை 4 மடிக்க போகிறேன். 4 மடிச்சுட்டு இன்னைக்கு நான் காய்ச்சிட்டு வச்சு தன் வெட்டி தைக்க போகிறேன். நீ மற்றும்படி வைக்காம விட்டுறீங்க? நான் வந்து அளவெடுத்துட்டு தம் வெட்டி தைக்கிறேன். நான் இதை வச்சுட்டு வெட்டுவேன். இது அளவுக்கு கொஞ்சம் பெருசாக விட்டோம். இது தையலுக்கு கொஞ்சம் போகும். இல்லை மேலே வந்து லாஸ்டிக் போடுவோம். இதை வந்து நாங்கள் மேலே வெட்டி விடுவோம்.
இப்போ ஒரு மழை குணமாக கூடாதுன்னு. நேற்றைக்கு நல்ல மழை பெஞ்சது. சரி பார்த்துக்கோண்டா எல்லாம் பட்டு முடிஞ்சுது. எத்தனை காய்ச்சிட்டு வந்துருக்கு? 2 3 4 காய்ச்சிட்டு வருது. இல்லை சரி நான் வந்து பெரிய காய்ச்சிட்டையும் பட்டியாச்சு. இதில் வந்து 2 காய்ச்சிட்டு வருவேன். கொஞ்சம் பெரிய காய்ச்சிட்டா 2 காய்ச்சிட்டையும், குட்டி காய்ச்சிட்டு 4 காய்ச்சிட்டையும் வரும். இது வந்து துணி வந்து 1 மீட்டர் 400 ரூபா தான். 400 ரூபாவில் 1.5 மீட்டர் 600 ரூபா. 600 ரூபாவில் வந்து நான் 6 காய்ச்சிட்டே வருதுன்னு. கையும் கணக்குன்னு சரிதான். தைக்கிறார்கள் இப்போ வீட்டில் தைக்கிறார்கள், தச்சு போடலாம். 3 காய்ச்சிட்டு வந்து கடையில் 600 ரூபா ஆகும். அங்கே ஓனர் சொல்கிற. நீங்கள் இதுக்கு தையல் காசு எவ்வளோ எடுப்பீங்களா? தையல் காசு 50 ரூபா படி எடுப்போம். 300 ரூபா. 900, 600, 300, 900க்கு 6 காய்ச்சிட்டு கொஞ்சம் லாபம் தான். 300 ரூபா ஒரு லாபம் வரும். 300 ரூபா காசு. இதே நீங்கள் வீட்டில் தைக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த 300 ரூபா உங்களை லாபம் வரும். தையல் காசு இல்லாமல் நீங்கள் எடுக்கலாம். அதோட நாங்கள் வந்து பருத்தித்துறையில் இருக்கிறோம். நெல்லியாடி பருத்துறை அண்டின பிரதேசக்காரர் வந்து இப்படி தைக்கலாம். சாக்காட்டை கொஞ்சம் மலிவா தச்சு கொண்டு போகலாம். நான் கடவுளையோட கொஞ்சம் மலிவா எடுக்கிறேன். தூரத்துல இருந்து இல்லாமல் வரணும். இப்போ கொஞ்ச நாள் சொற்ப நாள் சின்ன சின்ன பிரச்சனைகளால வீட்டில் இல்லாத காரணத்தால் வந்து வேலைகள் இல்லாமல் போயிட்டு இடைக்கிட வரும். அந்த முந்தி வந்த மாதிரி வராதான். இப்போ நான் வந்துட்டு சமூகத்துக்கு அறியப்படுத்தணும். நான் வந்துட்டேன் வீட்டு தான் இருக்கிறேன்னு சொல்லி அப்படி சொல்லத்தான் ஆக்கள் தைக்க வருவினம். சொல்லிக்கிட்டாக்க ஒரு சிலர் வரையினம், மிச்சாக்களும் வருவினம். அந்த அப்புறம் நாங்கள் தையல் கொஞ்சம் சூடு பிடிச்சி ஓடும். அப்போ நிறைய தையல் வீடியோக்கள், நிறைய பொம்மை சட்டைகள், டிசைனான சட்டைகள் எல்லாம் கமல் தைச்சு கொடுத்தவன். அவளாம் உங்களோட இப்போ சீசனும் தான். இனி இப்போ ஆவணி கண்ணல்ல வேலை வரும் கல்யாண வீட்டு நாளுக்குள்ள. அப்படி பார்ப்போம். வார நேரம் நல்ல உடுப்பல் வந்தால் தைச்சு போடலாமே. நான் காணொலி. இப்போ நீங்கள் 2 பட்டிட்டீங்களே? 2 பட்டியாச்சு. நாங்கள் எங்கள்ட தையல் அறையை நோக்கி நகருவோம். வாங்க தையல் அறைக்குள்ள போகிறோம். பாருங்க தையல் அறை என்றீங்கள், அதுக்குள்ள சைக்கிள் தான் இருக்குது. இது தையல் அறை வந்து இப்போ தையல் அறைண்டா அதுக்கு ஓனர் நான் தான். ஆனால் அந்த ஓனருக்கு அடுத்த ரித்திக், மெயின் ஓனர் வந்து ரித்திக். இங்கே அதாவது தண்டை சைக்கிள்கள், விளையாட்டு சாமான்கள், சாதகம் இதுக்காக கொண்டு வைக்கிறது. இதுக்கு வச்சா ஒரு பாதுகாப்பா கிடக்குமென்று ஒரு நம்பிக்கை அவருக்கு. சரி நாங்கள் இப்போ மிஷினுக்கு நூல்களை கோத்து தைக்க ஆரம்பிப்போம். அதே கலர் நூல். பொதுவாக இப்போ என்ன சொல்லணும், அது ஒரு மெயின் விஷயம். அது வந்து இப்போ இது வந்து நீல காய்ச்சிட்டு வீட்டை தான் போட போயிடும்ன்றேக்கு நாங்கள் வந்து எந்த நூலால் என்னன்னு தைக்கலாம். சரியில்லை அப்படி தைச்சி கொடுக்குறது. இதுக்கு மச்சான நூலால் தைக்கலாம். இப்போ இதுக்கு வந்து கருப்பாலையும் தைக்கலாம், இந்த ரோஸ் கலரால் தைக்கலாம், நீலத்தால் தைக்கலாம், அப்படி தைக்கலாம், இந்த நாவலாலையும் தைக்கலாம். இதே சரி பள்ளிக்கூட யூனிஃபார்ம் பண்ணி வைக்கக்குள்ள அதே நூலால் தான் தைக்கணும். அன்னைக்கு வந்து சித்திக்கு ஷர்ட் எல்லாம் தைச்சு, ஷர்ட்டு காய்ச்சிட்டு எல்லாம் தைச்சு நாங்கள் அந்த ஷர்ட் வந்து ரோஸ் கலர் ஷர்ட்டுக்கு என்ன கலர் நூல், சாம்பல் கலர் நூலால் தைச்சிக்கிறாங்க. நான் பிறகு அவ்வளவு நூலும் அவுட்டு திருப்பி தைச்சது ஷர்ட்டுன்னு. ஷர்ட் வந்து எனக்கு தைக்க தெரியாது. அப்போ நாங்கள் பிள்ளைய முதல் விடையக்குள்ளே வந்து நீட்டாக விடணும்ட்டு கடையில் கொடுத்து தைச்சு எடுத்தது உடுப்பு. புதாக பார்த்துட்டு நான் மேங்க இந்த இப்படியே போடுறோன்னு சொல்லி போட்டு இதே விரைவாக இருந்து அவ்வளோ திருப்பி அவுட்டு தைச்சி போட்டு திருப்பி போட்டு விட்டது. மற்ற ஷர்ட்டு மணி அவுட்டு தைக்கணும். இப்போ நூல் கோக்குறீங்களா? நூல் சுற்றுவோம் கொஞ்சம். நூல் சுற்றும். சரி நான் பார்த்தீங்களா சீச்சு போட அமைச்சிருந்துட்டு அதான் மண்டையில் இருக்கிற கொண்டே மரம். சரி நிப்பாட்டிட்டு. சரி நாங்கள் வந்து நூலெல்லாம் கோத்து தைக்கிறதுக்கு ரெடி ஆகியாச்சேண்ணே.
இப்போ நான் முதலாவது பெரிய காய்ச்சட்டுக்குள்ள உண்டை தைக்க போகணும். அப்போ ஒரு காய்ச்சட்ட துணியை மட்டும் எடுப்போம். இதில் வந்து இப்போ விரித்து பார்த்தோம்னா இப்படி கீழே கால் பக்கம் இருக்குத்தானே, அதை வந்து முதல் மடித்து தைக்க வேணும். இப்படி அதையும் ஒன்று சும்மா பார்த்து கொண்டு கூட பார்க்க. நீங்கள் தைக்கிறீங்களோ இல்லை இந்த தையல் முறையை பார்ப்பினமல்ல பழகுறாக்களுக்கு அது உதவியாக இருக்குமே. கண்ட கூடுதலாக கண்ட சகோதர சகோதரிகள் பழகுவீனம், அதுக்கு வந்து உதவியாக இருக்கு. சட்டியாக உழைக்கலாம் என்ன தையல் நல்லா பழகினா. மிஷின் வந்து பாவனை குறைஞ்சி போகுது. கொஞ்சம் எந்த ஒரு பொருளும் பாவிச்சா தானே இல்லை இருக்குமே, இல்லாட்டி அது சரி. இது வந்து தச்சுனாலும் தையல் இல்லாம போச்சு. இப்ப சரியாயிட்டா இடைக்கிற கீழே கொஞ்சம் நிக்கல கொடுக்குது. மிஷின் எடுத்து அதுக்கு இன்னும் கொடுக்கல மெக்கானிக்கிட்ட. அப்ப இன்றைக்கு ஒரு ரூபா கொடுக்கணுமா? எங்களுக்கு அப்பா தான் எல்லாம் பாக்குறது. இப்ப சின்ன சின்ன பிள்ளை வந்தாலும் அப்பாவே அதை பார்த்து சரி செஞ்சு விட்டுறோம். இப்ப நாங்கள் இதை வந்து சொல்ல மாட்டேங்குது. அடுத்த நான் சொல்றேன். இப்ப நான் 8 காய்ச்சிட்டீங்க அடிச்சு காட்ட போறீங்களோ? 8 மடிக்கிறேன், 9 தான் அடிச்சு காட்ட போறேன். 8 தச்சுண்டே கொடுப்பேன், 9 தான் உங்களுக்கு அடிச்சு காட்ட போறேன். இப்ப இந்த தச்ச துணி இருக்குல்ல, இப்ப கீழே மடிச்சு தைச்சு போட்டோம். இப்ப நாங்கள் இதை வந்து இப்படி திருப்பி போகணும். நல்ல வளத்தை உள்ளுக்க விட்டுட்டு மற்ற வளத்தை சேர்த்து இந்த கூறுகளுக்கு தான் முன்னுக்கு இருக்குது. இது வந்து நேராக நிற்கணும். நிற்க விட்டு எல்லாம் சரியா பார்த்துட்டு இந்த மற்ற காய்ச்சிட்டு இந்த கால் அடிச்ச அளவுக்கு கீழே மடிச்சு தைச்ச பகுதி இருக்குல்ல, அதுல இருந்து மேலே அடிக்க வேணும். இந்த முக்கோணம் தான் அடிச்சு போட்டு இந்த சைக்கிள வர சொட்டு வெட்டி விடலாம். அப்படி நாங்க டவுல் அடி போட்டுருவோம். நான் சின்ன பிள்ளை தானே. அடுத்த கட்டமா என்ன செய்ய போறோம்டா, இதை நாங்கள் நெல்ல வளத்தை திருப்பி எடுப்போம். முள் வளத்துக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய போறோம்னா, கிட்ட கொண்டு காட்டுங்க. இந்த முக்கோணமா இதில் தச்சிருக்கிறோம் தானே, அந்த காய்ச்சிட்டு அந்த துண்டையும் மற்ற துண்டையும் சேர்த்து இப்படி வைக்கணும். வச்சு போட்டு அப்படியே முன் தொங்கல்ல இருந்து மூட்டணும். இதுல இருந்து அப்படியே ஃபுல்லா மற்ற பக்கம் வரைக்கும் மூட்டணும். இனி வந்து நாங்கள் இதை மேலே மூட்டி அடிக்கணும். இதை மடிச்சு அடிக்கணும். பிளாஸ்டிக் போடுறதுக்கு இந்த முன்னுக்கு வந்து ஒரு மடிச்சுட்டு தான் திருப்பி பிளாஸ்டிக் போடுறதுக்கு மடிச்சு அடிக்கணும். வேறொரு சட்டை ஒன்று தைப்போம்னு ஒரு பிளான் போட்டது. பிறகு பார்த்தேன் இதை தச்சு போட்டு மிச்ச வேலை பார்க்க முடியுது.
இப்போ நாங்கள் மேலே பிடிச்சி தைச்சாச்சு. நீ அடுத்த லாஸ்டிக் போடுறதுக்கு ஒரு இன்ச் இடைவெளி காணப்படி இடையக்குள்ள கூட ஒரு சின்ன ஒரு இடைவெளி விடணும். கிட்ட காட்டுப்போ லாஸ்டிக் போடுறதுக்கு ஒரு சின்ன ஒரு இடைவெளி ஒரு இன்ச் இடைவெளி விட்டுட்டு நாங்கள் அங்கால தான் அடிக்க போகிறோம். என்ன நல்ல சூப்பராக அழகான ப்ராஜெக்ட் வந்து தைச்சு முடிச்சாச்சு. இதுக்கு நீ வந்து நாங்கள் லாஸ்டிக் போடுவோம். சின்னங்களுக்கு வந்து பேபி லாஸ்டிக் போட்டால் தான் நல்லா இருக்கும், உடம்பு சுவாத்தியமாக இருக்கும். இப்போ நாங்கள் பேபி லாஸ்டிக்கை போடுவோம். பிளாஸ்டிக் போடுறது சுகமான அளவுலண்ணா. அது கொஞ்சம் இந்த இடைவெளி கொஞ்சம் பெருசாக இருந்தால் போகும். இந்த லாஸ்டிக் போடுறது புக்ஸ் கட்டுறதுக்கெல்லாம் ஒரு அளவு வேலைக்கு பிடிச்சி வச்சிருங்க. ஓ உங்களை தான் பிடிக்க போகிறோம். வேற நல்ல வேலை வந்ததுண்டா பிடிக்கலாமே. ஒரு ஆள் ஏன் பிடிப்பான், வீட்டில் உள்ள ஆக்களை கட்டுறான், ஏன் ஆக்களை பிடிப்பான். கடையண்ட போட்டோம்னு சொல்லி சொன்னா இப்போ ஆக்களை ஒரு ஆளை பிடிச்சா அதுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்குமில்லோ தொழிலுக்கு. இப்ப வேலை இல்லாம இவ்வளவு பேர் கஷ்டப்படணும் இல்லை. இப்ப நான் கூட ஒரு கடை தான் தேடி கொண்டு தெரியுறேன் வேலை இல்லாம. ஒரு கடையை போட்டா கொஞ்சம் உழைக்கலாம்னு சொல்லி. எங்க பாக்குறீங்க கடை? நான் வந்து வந்திக மடத்தடி இருக்குத்தானே, அதுக்கும் பருத்துறைக்கும் முடியல பாக்குறேன். பருத்தித்துறைக்கு முடியல. அதுக்கெல்லாம் இந்த கஸ்டமர் கூட இருக்கணும். தாண்டி போட்டோம்டா அப்புறம் கஸ்டமர் பிடிக்கிற கரைச்சி எங்களை போக்குவரத்தும் கஷ்டம் தானே. ஓ அப்போ அதனால் வந்து அந்த இடைக்குள்ள எங்களோட வீடியோ பார்க்குறாங்கள அந்த இடைக்குள்ள உங்களை தெரிஞ்சேன்னு சொல்லிட்டேன்னா எங்களுக்கு நம்பர் போடையில் கமெண்ட்ஸ் பண்ணி விடுங்க. என்ன இதில் நம்பர் இதில் நாங்கள் இன்னும் போடையில் பதிவேற்றவில்லை. ரைட் போக்குன்னு காய்ச்சிட்டு வந்து ரெடி ஆயிட்டு. சரி நாங்களும் அப்படியே மிச்சம் அவ்வளோத்தையும் தைச்சு போட்டு பார்ப்போம். சூப்பராக காய்ச்சிட்டு எல்லாம் தைச்சு முடிச்சாச்சு. இது கொண்டு லாஸ்டிக் போட்டு வச்சுட்டு மிச்சத்தை போடு. லாஸ்டிக் நீ வேண்டி தான் போடணும். கொஞ்சம் கிடந்தது அது கொஞ்சம் தேவை இருக்கு எங்களுக்கு. அப்போ அந்த லாஸ்டிக்கை வச்சுட்டு ஒன்றுக்கு காணுமா இருக்கு, மிச்சம் தேவைன்னுட்டு அதை வச்சுக்கிறாரு. இந்த காய்ச்சிட்டெல்லாம் நல்ல வடியாக தைச்சி முடிச்சாச்சு. இப்போ நீ என்ன செய்வோம் கேட்க விரும்புறீங்களோ? கேமராமேன் மாறிட்டு திடீரெண்டு நித்திர வந்துட்டு யாரு முதல் இருந்த கேமரா உமனுக்கு. ஓ கேமரா உமன் நித்திரை ஆகிவிட்டேன். நாம வெட்டி பார்த்துட்டு சரி எழுப்பக்கூடாதுன்னுட்டு வந்து இருக்கிறேன் பேசாம. இப்பதான் நித்திரை கண் விழித்தவர். இந்த ஒரு கேள்விதான், அந்த பொட்டு பெருசா வைக்கிறது என்ன காரணம்? அது வந்து இப்படி எடுத்து இப்படி வைக்கக்குள்ள பேஸ்ட் வந்து கணக்கு கிள்ளப்படுது உள்ளடாக்கு. அவ இனி பேஸ்ட வந்து இப்ப அந்த ஐப்ரோ பென்சில் இருக்குல்ல அதால எடுத்து வச்சு போட்டு வைக்கலாம். சும்மா பெருசா வைப்பேன் கொஞ்சம் அழகாருங்க எங்களை பார்க்குறது. அடையா அப்படி அப்படி என்ற ஒரு காரணத்தினால பெரிய பெரிய போட்டா வைக்கலாம். சரி அப்ப உடுப்பு இந்த வெளியிலேஞ்சுமா சொல்லி விடலாமே, மக்கள் தெரிஞ்சு கொண்டா தில மறிவினமல்லோ. ஓ நார்மலா வந்து சாரி ப்ளவுஸுக்கு வந்து நான் 700 850 அப்படி எடுக்கிறது. வெளியில நீங்க தைக்கிறதுண்டா 1100 ரூபா. மண்டைக்கு ஒரு அக்கா தைச்சிட்டு வந்து சொன்னுவா, நான் கொடுத்து தைச்சிட்டு நான் பிள்ளைகிட்ட தைச்சிருக்கான்னு சொல்லி தைச்சா. என்ன காரணம் அப்படி குறிய கொடுக்கறது? வந்து இப்ப வீட்டுல தைக்கிற நாங்கள் குறைவா காசு எடுக்கலாம். ஏண்டா கடையில தைக்க வந்து கடைக்கு கரண்ட் வீட்டையும் கரண்ட் பில் பெருமான கடை பில் வந்து டவுலா வரேன்னு எனக்கு விளக்கம்லாம் சொல்லி நம்ம டவுலா வரலாம்னு சொல்லி
மற்ற வாடகை காசும் கொடுப்போம், அட்வான்ஸும் கொடுத்துருப்போம் தானே. அதுக்கு வட்டியும் இல்லையோண்டும் இல்லை. அது வட்டியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அட்வான்ஸ் திருப்பி காசு வரும், வட்டி வராது. அப்போ அது எங்கண்ட கையால் எல்லாம் போவேக்குள்ள அவைக்கும் ஒரு வருமானம் தேவைன்னுட்டு வந்து கூட எடுப்பிடும் காசு. அது அது அவைன்ற சரியான விஷயம்தான். அது சரியான விஷயம். ஆனால் இப்போ எங்களை போல கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்களும் இருப்பேன் தானே. இப்போ நாங்கள் எல்லாம் ஒரு சட்டை தைக்கிற கடை 500 ரூபா 600 ரூபா அவங்க மலிவா கிடைக்குமென்றது எடுத்துருவேன். இல்லை நானே வாங்கி போனேன் சித்திக்கின்ற உடுப்பை தைக்க கொடுத்து. நான் வந்து பாய்ஸின் உடுப்பு தைச்சு பழகையில சித்திக்கு ஒரு காய்ச்சட்டையும் ஒரு ஷர்ட்டும் தந்துச்சு. அது குட்டி குட்டி ஷர்ட்டும் குட்டி காய்ச்சட்டையும் 2400 ரூபா, ஒரு சோடி 1200 ரூபா. அப்படி தையல் காசு வந்து கடையில கூட தானே நடக்குது. அது குறையன்னு சொல்லலாது. இப்போ டவுனுக்கு எல்லாம் கடை இது வாடகை காசுலாம் 10,000 ஒரு கடைக்கு. அப்ப அப்படின்ட்டு வகைக்குள்ள அவங்க கூட எடுக்கிறதுல பிள்ளையே இல்லை. ஆனால் என்ன பொதுவா அப்படி வீடுகளில் தைக்கிறாங்கட்ட நீங்கள் வந்து தைக்கலாம் வந்து தைக்கலாம். எங்கள்கிட்ட வரலாம், பக்கத்துல உள்ளாக்கள் இல்ல தூரம் உள்ளாக்களும் வாங்க, பிரச்சனை இல்லை. தூரத்துல இருந்து வாராக்களுக்கு ஒரு புரிமான ஒரு விலை உண்டு. களிவண்டு என்ன இப்ப ஒரு 2100 ரூபா கணக்குன்னா அந்த 100 ரூபா விடும் அந்த மாதிரி. மற்ற டொப்புக்கும் வந்து 350 ரூபா 400 ரூபா ஒவ்வொரு டிசைனை பொறுத்து தான் நாங்கள் காசு எடுக்கிறது. அப்ப நீங்கள் பக்கத்துல உள்ளாக்களோ தூரம் உள்ளாக்களோ தைக்க விரும்பினாக்கள் எங்கள்கிட்ட வந்து தைக்கலாம். நாங்கள் இன்னும் போடுவோம் வீடியோ, மற்ற டொப்புகள் சாரி ப்ளவுஸ்கள் தைக்கிற வீடியோ போடுவோம், உடுப்புகள் விரட்டும் போடுறோம். என்ன சரி, இப்போ இதோட நாங்கள் எங்கள்ட வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறோம். எங்கள்ட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை தொடர்ந்து வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறால எங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும். நன்றி.